Vanakkam guys, welcome back to another reaction video on my channel. Almost breakup, baby. Dragon படத்திலிருந்து third single வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு guys. நம்ம பேட்மேன் எஸ்டிஆர் சார் வந்து பாடின பாட்டு ஏண்டி விட்டு போனேன் அப்படின்ட்டுன்னு ஒரு டைட்டில். இது வந்து ஒரு பிரேக்கப் மெலோடி. ஸோ எஸ்டிஆர் சார் வந்து லவ் சாங் பாடினாலே வந்து ஒரு தனி ஸ்பெஷல். அதுலேயும் வந்து பிரேக்கப் சாங் அப்படின்னு அவர் பாடுறாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் வந்து செகண்ட் சிங்கிள் கூட வழித்துணையை வந்து என்னால் பண்ண முடியல. பட் ஐ ஹர்ட் தட் சாங். ஏன்னா அது நான் கேட்டுட்டேன், ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கேட்டுட்டேன். பியூட்டிஃபுல் சாங், ஏன்னா செம்மையான ஒரு மெலோடி. ஸோ இது வந்து தேர்ட் சிங்கிளாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். காலேஜில் நடக்கிற பிரேக்கப். டிராகன் கிளாசிக்கல் மியூசிக் கலந்த மாதிரி இல்லை. தலைவா ஒரு நொடியில் காதல் நெஞ்சை உடைத்தாயடி, அழகான ஓவியத்தை கிழித்தாயடி, சிரிப்புக்குள் காயம் வைத்து சிதைத்தாயடி, விதை போட்ட கையில் வேரை சாய்த்தாயடி, சேர்ந்து கண்ட கனவுகள் பிழையா, சொன்ன வார்த்தை மொத்தமும் பொய்யா, கண்ணீரிங்கு சிந்திக் கொண்டு கேள்வி கேட்கிறேன், சாகும் வரையில் கூடவே இருப்பேன் என்று செய்த சத்தியம் எல்லாம் பெரும் வார்த்தை போட்டது பகல். ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி, ஏண்டி விட்டு போன நான் தனியா இங்க. Perfect choice to choose SKR sir. இந்த பாட்டு பாடுறது பிருந்தா மாஸ்டர் கோரியோ. எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணுடி, தீயில் விழும் ஈசலை போல விழியில் விழுந்தவன் நானோ, உயிர் மொத்தமும் வந்து தனிந்து காந்தனாச்சுடி, உன்னை பிரிந்தால் அன்பே உலகம் சுழலாதடி, தன்னந்தனியாய் இனிமே நானும் உலகினில் வாழ்ந்து என்னடி, எந்த நாகாயத்தின் நிலவை லிரிக்ஸ் நல்லா இருக்கு. உன்னை நான் தேடி என்னாயும் திரட்டுண்டி, ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி, ஏண்டி விட்டு போன நான் தனியா இங்க சாக, ஏண்டி விட்டு போன ஐயோ வலிக்குதடி. ஏண்டி 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 விட்டு போன நீ, ஃபீல் பண்ண வச்சிருவாங்க போலயே. குழி தோண்டி புதைச்சிட்டடி, ஏண்டி 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 விட்டு போன நீ, உயிர் இருந்தும் பிணத்த போல உன்னால மாறிட்டடி. ஏண்டி விட்டு போன ஒண்டர்ஃபுல் லிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லவ் பிரேக்கப் பாட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் கேட்க மாட்டேன், வேரியஸ் ரீசன். ஆனால் கேட்குறேன் அப்படின்னா there should be something. ஒரு வாட்டி மேபி கேட்டுட்டு சில லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்லாம் வந்து ஓகே கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அந்த மாதிரியா இருக்கும். சில பாட்டெலாம் வந்து திரும்ப செகண்ட் ஹியரிங் வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா அது ரொம்ப தாக்கம் கொடுக்கும். இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நல்ல மெலோடிக்கல் போச்சு, ஆனால் லிரிக்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த எண்டில் வந்து அவர் பாடுறது தெரிஞ்சு இந்த பாட்டு நான் திரும்ப கேட்பேனான்னு ஒரு டவுட்டு. அது ஏன் அப்படின்னா என்னோட பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம், பட் அது மற்றபடி வந்து பாட்டு வந்து ஃபேண்டாஸ்டிக் சாங். எஸ்டிஆரை வந்து சூஸ் பண்ணி இந்த பாட்டு பாட வச்சது வந்து ஒரு நல்ல டிசிஷன். ஏன்னா அவரோட வாய்ஸுக்கு இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரியான ஒரு தீம் ஜான்ரா இருக்குல்ல, செம்மையாக ஒர்க் ஆகும். எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு தெரில. இது நம்ம ஆள் அப்படின்ட்டுன்னு ஒரு படம் இருக்கும், ஓகேயா, எஸ்டிஆர் அவரோட படம் தான், நயான் எஸ்டிஆர் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் கூட இருக்கும், எனக்காக பிறந்தாயே நீ. அந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பிரேக்கப் சாங்ஸ் தட் ஐ ஓன்ட் லிசன் அகெயின். ஏன்னா அந்த பாட்டோட டியூனே சரி, இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மெலடிக்காக போச்சுல, அந்த பாட்டு வந்து ரொம்ப உலுக்கிரும் ஆள், அந்த மாதிரியான ஒரு ட்ராக் எனக்கு பர்சனலாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எஸ்டிஆரோட வாய்ஸுக்கு வந்து அந்த ஒரு மேஜிக் இருக்குது. ஒரு குத்து சாங், மாங்கல்யம் மாதிரி ஒரு குத்து சாங்கையும் இறங்கி ஆட வைப்பார், இந்த மாதிரி பாட்டையும் ஃபீல் பண்ண வைப்பார். ஸோ அதில் வந்து எஸ்டிஆர் வந்து லைக் ஹீஸ் ஜஸ்ட் ஜீனியஸ் இன் இட். லியோன் ஜேம்ஸ் மியூசிக் வந்து ஒண்டர்ஃபுல். நான் முன்னாடியே ட்ராகன் அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்லேயே நான் சொல்லியிருந்தேன், அவரோட பாட்டு எல்லாமே நிறையா சச் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நிறைய படம் அவர் இதுக்கப்புறம் பண்ணோம். ஐ ஹோப் அடுத்த படத்தில் வந்து அஸ்வத் அண்ட் எஸ்டிஆர் ஜாயின் பண்ணுற படத்தில் வந்து மியூசிக் ஷூராக நான் கவனிக்கல, யுவன் சாரா என்னன்னு தெரில, அப்படி ஒரு வேளை மியூசிக் டைரக்டர் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா லியோன் ஜேம்ஸ் வந்திருந்தாருன்னா ஐம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் அவருக்கும் அந்த ஒரு பிரேக் பெரிய படம் அந்தமாரி பண்ணுறது கிடச்சிச்சின்னா செம்ம ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். அண்ட் லிரிக்ஸ் சேஷா அவங்க வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லிரிக்ஸிஸ் நல்லா எழுதியிருக்காங்க. பாட்டு ரொம்ப யார் இதெல்லாம் த்ரூ பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நல்லா ரிலேட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் சாங், பிரேக்கப் மெலோடி சாங். படத்தில் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த லீட் தான் வந்து அனுபமா. ஸோ இவங்க வந்து காலேஜ் போர்ஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லுக் எல்லாமே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது 2 பேர்த்துக்கும். ஸோ ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில் உள்ள பேரோட சாங்ஸ்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் அப்டேட்டில் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம், படம் வந்து காலேஜ் போர்ஷனில் மட்டும் இருக்கா இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டுன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நீங்களும் அந்த பாட்டு வந்து கேட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ்.